கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் பேருந்து நிலைய நடைமேடையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பேருந்துகள் நிறுத்தப்படும் நடைமேடை பகுதிகளில் தள்ளுவண்டி கடைகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் பேருந்துகள் நடைமேடையில் நிறுத்த முடியாத நிலையும், பேருந்தில் பயணிகள் ஏற இறங்க முடியாத அளவுக்கு இடையூறு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் விபத்து ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். லால்புரம் ஊராட்சி என்ற பகுதி வழியாக செல்லும் புவனகிரி சிதம்பரம் சாலை சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. இவ்வழியாக செல்லும் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலையை கூட சீரமைக்க இயலாமல் திராணியற்ற நிலையில் ஸ்டாலின் அரசு உள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். தேனி மாவட்டத்தில் உள்ள அணை பிள்ளையார் தடுப்பணையின் மதகு திறப்புகளை பொதுப்பணித்துறையினர் பராமரிப்பதில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சமீபத்தில் குரங்கணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தடுப்பணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இந்நிலையில் மதகுகள் பராமரிப்பு இன்றி குப்பைகள் நிறைந்து காணப்படுவதால் திறப்பான்கள் பழுதடைந்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மழை பெய்தும் நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாத நிலை உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக ஆட்சியில் அதிகாரிகள் பொறுப்பற்று இருப்பதாக மக்கள் கண்டனங்கள் தெரிவித்துள்ளனர். ஷட்டர்களை பயன்படுத்த முடியாத அளவுக்கு கிடக்கு, பூரா பழுதாயிடுச்சு. அது பிடபிள்யூலேருந்து எதுவும் பராமரிப்பு பண்ண மாட்டாங்க. அந்த மணல் வாரியெல்லாம் தூக்கணும் 4 வருஷமாக சொல்லிக்கிருக்கோம், அது தூக்கவே மாட்டாங்க. மண் மெத்திக்கிறது, தண்ணியை கம்மாய் கொண்டு போய் நெப்பவே முடியலை. பழனி கோவில்பட்டி பகுதியில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடியில் சேவல் மயில் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிக்கு பூஜை செய்யப்பட்டு காலை 11 மணிக்கு மேல் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள ஸ்ரீ அருள்மிகு செண்பகவல்லி அம்பாள் உடனுரை பூவனநாத சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.